अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने श्रमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं ஸ்ரீபாஷ்யக்காரர் கடைசி தசையில் உபதேசம் பண்ணாரே 5 வாக்கியங்கள். அந்த 5 வாக்கியங்களில் 4வது வாக்கியத்தில் முன்னாடி பார்த்து வர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னார். 5வது வாக்கியத்தில் முன்னாடி பார்த்து அப்படின்னு சொன்னால் பெரியோர்கள்லாம் எப்படி நடந்தாலோ அப்படி நடக்கணும்னு அர்த்தம். மேலே யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல்னு சொன்னாலே அந்த ரீதியில் அப்படி முன்னாடி பார்த்து வர்த்திக்காமல் அர்த்தகாமங்கள் அடியாக நாம் வர்த்தித்தோன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளம் சீரும் வெறுக்கும் அநாதரிக்கும் அப்படின்னு அந்தந்த விஷயத்துக்கு தகுந்தா போல் சாதித்தார். அப்படி முன்னாடி பார்த்து வர்த்திக்கணும், சாஸ்திர பிரகாரம் வர்த்திக்கணும் அப்படின்றத அதை சாஸ்திர பிரகாரம் வர்த்திக்கணுன்றதுனால அதுக்கு உண்டான எப்படி சாஸ்திர பிரகாரம் வர்த்திக்கணும்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் சொன்னாரே அதுக்கு பிரமாணங்கள்லாம் எடுத்து சொல்லி அதை விளக்கினார். அது மாத்திரமில்லை, நம்முடைய பெரியவர்கள் அதாவது பாஷ்யக்காரருக்கும் ஆச்சாரியரான ஆளவந்தாரும் அப்படி தான் சாதிச்சிருக்கார். அதுபடியே பாஷ்யக்காரர் சாதித்தார் அப்படின்றத நல்லா விளக்கினார். நிஜ கர்மாதி பக்தியந்தம் பிரீத்தியைவ காரிதா அப்படின்னு அசாஸ்திரம் ஆசுரம் குச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 5வது வாக்கியத்தில் அப்படி நடக்கலைன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளம் சீரும் வெறுக்கும் அநாதரிக்கும்னு சொன்னாரே, அதாவது அதனால் பிரத்யவாயம் வரும் அப்படின்னு சொன்னாரோ மாறி நடந்தாக்கா அதுக்கு பிரமாணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாஷ்யக்காரர் எதனால் அந்த மாதிரி சாதித்தார், எந்த திருவுள்ளத்தினால அப்படின்றத அதை நமக்கு வளர்க்குறார் சுவாமி தேசிகன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், சாஸ்திர முறைப்படி நடக்கலைன்னா நமக்கு அனர்த்தம் வரும் அப்படின்னு. அதனால 5வதுல சொன்னார். அதை சாஸ்திரம் கொண்டு வளர்க்கிறார். யதா ஹி வல்லபோ ராஜா நதீம் ராஜ்ஞா பிரவர்த்திதாம் லோகோபயோகினீம் ரம்யாம் பௌசஸ்ய விவர்தினீம் லங்கயன்னி சூலமாரோஹேத் அனபேக்ஷோபி தாம் பிரதி ஏவம் விலங்கயன் மர்த்யோ மர்யாதாம் வேத நிர்மிதாம் பிரியோபி நம பிரியோசௌ மே மதாஜ்ஞா வியதிவர்த்தனாத் அப்படின்னு பிரமாணத்தை எடுக்கிறார். லக்ஷ்மி தந்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் எம்பெருமான் சாஸ்திரப்படி தான் நடக்கணும். அப்படி மீறி நடந்தால் எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு நாம் தூரத்தில் இருப்போம் அப்படின்றது. யதாஹி வல்லபோ ராஜ்ஞோ நதீம் ராஜா பிரவர்த்திதாம் லோகோபயோகினீம் ரம்யாம் பௌசஸ்ய விவர்தனீம் லங்கயன் சூலமாரோஹேத் அனபேக்ஷபி தாம் பிரதி. அதுக்கு
லோக திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறார், லௌகிக உதாரணத்தை காண்பிக்கிறார். ராஜா பிரவர்த்திதாம், அந்த யதாஹி வல்லபோ ராஜ்ஞோ நதீம் ராஜா பிரவர்த்திதாம். ஒரு வல்லபனாக இருக்கக்கூடிய அரசன் இருக்கானே, அவன் தான் ஏற்படுத்தினதும் லோகோபயோகினீம் ரம்யாம் பகுசஸ்ய விவர்த்தினீம், லோகத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. அவன் ஒரு ராஜா ஒரு நதியை உண்டாக்குறான். அந்த நதியாகப்பட்டது அது எப்படி இருக்குது? லோகத்துக்கு உபயோகினி. அந்த ராஜாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட லோகம் மொத்தத்துக்கும் அது ஜல வசதியை பண்ணி கொடுக்குறது. லோக மக்கள் வாழறதுக்கு அந்த ஜலம் நதியில் பெருகிறதுனால அவ்வளோ கரையில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அது பிரயோஜனமாகுது, வாழறதுக்கு வகை செய்கிறது. லோகோபயோகினியும் ரம்யாம், அதுக்கப்புறம் ரம்யமாக இருக்குது, அழகாக இருக்குது. அந்த நதி என்ன பண்ணுறது அப்படின்னா இவனை அழகுற செய்கிறது. அந்த லோகத்தில் இருக்கவாள்லாம் அழகுற செய்கிறது. அந்த நதியில் தீர்த்தாமாடி அதெல்லாம் பண்ணி தங்களுடைய அழுக்கெல்லாம் போக்கடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் மனசில் இருக்கிற தாபத்தெல்லாம் போக்கடிச்சுக்கிறா. அப்படியெல்லாம் அந்த நதி ஓடுறதும் அழகாக இருக்குது, அதனால் மற்றவாளையும் அழகுற செய்யுது. உபயோகமாக இருக்குதுன்றது பானாதிகளுக்கெல்லாம் உபயோகமாக இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்நான பானாதிகளுக்கெல்லாம் உபயோகமாக இருக்குது. அது தவிர இந்த மாதிரி அவள் சந்தோஷகரமாக அந்த நதியிலே குளித்து விளையாடி அப்படிலாம் நீந்தி பண்ணி அதே போல் தங்களுடைய அழுக்கெல்லாம் களைஞ்சி பண்ணும்படியாக அப்படிலாம் பண்ணிக்கிறேன். லோகோ பிரயோகினீம் ரம்யாம் பகுசஸ்ய விவர்தினீம், அது மாத்திரம் இல்லை, பல பயிர்களை நல்லா விவர்தனி செழிக்க செய்யக்கூடியது அந்த நதி. அதாவது கரும்பெண்ணெய், நெல்லெண்ணெய், மற்றபடியான பயிர்கள் என்ன, காய்கறி தோட்டங்கள், வாழைத்தோட்டம், தென்னந்தோப்பு, இதெல்லாம் எல்லாத்துக்கும் அது எல்லாத்தையும் பாஞ்சு தன்னுடைய வெள்ளத்தினால அந்த வண்டலோடு கூட இருக்கக்கூடிய ஜலத்தினால பயிர்கள்லாம் செழிக்க பண்ணுறது. அப்படி இருக்கக்கூடிய நதியை ஒரு ராஜா ஏற்படுத்தினான்னா அத்தை லங்கயன்னு சூலமாரோகத் அப்படி இருக்கட்டும். அனபேக்ஷோபிதாம் பிரதி, ஒருத்தனுக்கு இந்த நதியினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினச்சான்னா அவனுக்கு நிலப்புலம் இல்லை. அவன் எங்கேயோ நதி கரையில் இல்லாமல் வெளி தேசத்தில் இருக்கான் வச்சுப்போம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் அந்த நதியினால் ஒருத்தனுக்கு உபயோகம் இல்லை. ஆனால் அவன் என்ன ராஜாவுக்கு வேண்டியவனாக இருக்கான். வல்லபோ ராஜா ராஜ்யம், ராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவனாக இருக்கான். ஆனால் இப்போ அவன் தூரதேசத்துக்கு போயிட்டு, அதான் தூரதேசத்துக்கு போனாலும் அவனுடைய பிரீத்தி குறையுமா? குறையாது. அதனால் வல்லபோ ராஜ்யம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், ராஜாவுக்கு வேண்டியவனாக இருக்கான். அதே சமயத்தில் அந்த நதியினால் இப்போ அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இனிமேட்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தூரதேசத்தில் இருக்கிறதுனால. ஆனால் ராஜாவுக்கும் தனக்கும் உண்டான தொடர்புனாலே ராஜாவுக்கு பிரீத்தனாகவே இருக்கான். அப்படி பிரீத்தனாக இருக்கிறவன் நமக்கு இந்த நதி பிரயோஜனம் இல்லைன்னு அந்த நதியை அவன் ஏதாவது விஷம் கொண்டு விஷமத்தனமாக அந்த நதியை கெடுப்பானாகில் தனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு லங்கையன்னு அந்த நதியை அவன் கெடுப்பானாகில் சூலமாரோகத்து அனபேக்ஷோபி தாம் பிரதி, இவனுக்கு அனபேட்சை இப்போ என்ன அபேட்சை இல்லாத போனாலும்
அந்த நதி அதை மீறி கெடுப்பானாகில் அந்த நதியை கழுவேற்றும். அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பான் ராஜா. அதுபோல ஏவம் விலங்கயன் மத்யோ மரியாதாம் வேத நிர்மிதாம். ஏவம் விலங்கயன்னு இப்படியே மத்தியா மனுஷன் இருக்கானே, வேத நிர்மிதாம் வேதத்தில் சொல்லப்பட்ட விதியை விலங்கையன்னு வேத நிர்மிதாம் மரியாதாம் விலங்கையன்னு மத்தியா. வேதத்தில் விதிக்கப்பட்ட விதியை மீறி நடப்பவன் இருக்கானே அவன் பிரியோசி. அவன் பிரியனாய் இருந்த போதிலும் ந பிரியோசௌ மே மதாக்ஞா வியதிவர்த்ததாம். என்னுடைய ஆக்ஞையை கட்டளையை மீறினத்தினால அவன் எனக்கு பிரியனார்தில்லை, தண்டனைக்கு உரியவனே. ந பிரியா அசௌ. எனக்கு அவன் பிரியன் இல்லை, தண்டனைக்கு உரியவன் அப்படின்னு லக்ஷ்மி தந்திரத்தில் என் பெருமான் சாய்க்கிறான். ராஜாவுக்கு மிகவும் வேண்டியவனாக இருக்கவனாக இருந்தாலும் ராஜா ஏற்படுத்தின நட்ஜி தனக்கு உபயோகமில்லைன்ற ஒரு காரணத்தினால அதை அவன் கடுப்பானாகில் ராஜா அவனை எப்படி மரண தண்டனை, ஏன்னா லோகம் மொத்தம் செழிக்க செய்கிறது, லோகம் மொத்த பேருக்கும் உதவுறது, அழகியதாக இருக்குது. அப்படி இருக்கிற நதியை கடுப்பானாகில் எம்பெருமான் அவன் கழுவேற்றும். அதை போல தான் எம்பெருமானும் வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளை அவனால் ஏற்பட்டப்படுத்தான கட்டளையை மரியாதையை மீறக்கூடிய மனுஷனுக்கு தன்னுடைய ஆக்னியை வெதிவர்த்தனாத் அவன் மீறி நடக்கிறதுனால அவனை அவன் எவ்வளோ பிரியனாக இருந்தாலும் அவன் தண்டனைக்குரியவன் அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள் வாக்கியம். அதனால் நாம் எம்பெருமானை இப்படி தொடரும் அப்படி தொடரும், நாம் பக்தி செலுத்துகிறோம், நாம் எம்பெருமானுக்கு பிரியனாக இருக்கோம், ஆக்ஞா கைங்கரியங்களை பண்ணுறோம், அனுக்ஞா கைங்கரியங்களை பண்ணுறோம் அப்படின்னு ஏகதேசத்தில் நாம் அவனிடத்துல நல்ல இதுவாக இருந்தால் கூட மனிஷி வைதிகாச்சாரம் மனசாப்பி நலங்கையேத்துன்னு சொன்னபடிக்கு அதை மீறி நடக்கிறான்னு சொன்னால் எப்படி ஆக்ஞா கைங்கரியத்தெல்லாம் அனுக்ஞா கைங்கரியத்தெல்லாம் பண்ணுறான், மீறி நடக்கிறான்னு அதில் ஒரு மீறல். அதில் அதாவது சக்தி இருந்தும் சௌகரியம் இருந்தும் சந்தியாவந்தனத்தை சரியான வேலையில் பண்ணாது இருக்கிறது. அப்புறம் ஆக்ஞா கைங்கரியத்தில் அந்த மாதிரி ஏதோ காரண விசேஷம் இருந்து பிராரப்த கர்மவசாத்து தப்பு பண்ணால் பரவாயில்லை, எல்லாம் சரியாக இருக்குச்சே ஒரு காரியத்தையும் சத்தையாக சரியாக பண்ணாத தான் இஷ்டத்துக்கு பண்ணுறது. அதே போல் அனுக்ஞா கைங்கரியத்தையும் இது அனுக்ஞா கைங்கரியம் தானே, என் இஷ்டப்படி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது. அந்த மாதிரி அதான் பாஷ்யக்காரர் சொன்னார், முன்னாடி பார்த்து வர்த்திக்கலைன்னா இந்த மாதிரி ஆகும்னு. அதான் அதனால் எம்பெருமான் தண்டிப்பன் அப்படின்றத இந்த வாக்கியம் ஸ்பஷ்டமாக சொல்கிறது. அதுதான் எடுத்து காண்பிக்கிறார். இந்த பகவத பிரீத்திக்கு என்ன பண்ணணும், நாம் க்ஷம கொள்ளணும். இல்லைன்னா பகவத பிரீத்தி நிரந்தரமாக இருந்து நாம் தண்டிக்கப்படுவோம். அதனால் நாம் எந்த விதமான இதுவும் மீறக்கூடாது. அதனால்தான் அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம்னு முதல்லையே முன்னமே ஆளவந்தாருடைய கீதா சசங்கர ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் உதாகரிச்சுட்டார். ஆசுரம் அப்படின்னு சொன்னால் தெய்வம் அப்படின்னு சொன்னால் தெய்வ காரியம்னு சொன்னால் சாஸ்திரத்தில் சொன்னபடி பண்ணுறது தெய்வ காரியம். அசுர காரியம் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தில் சொன்னத்தை மீறி நடக்கிறது. அதனால் அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம். சாஸ்திரம் இல்லாதது மொத்தமே ஆசுரம், அசுரத்தன்மை வாய்ந்தது
அசுரத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லிட்டா எம்பெருமானுக்கு பிரீத்தியை உண்டாக்காதது அப்படின்றது சுஸ்பஷ்டமாக ஆயிடுது. அதனால் இப்படி பாஷ்யக்காரர் 5வது வாக்கியத்தில் முன்னாடி பார்த்து நடக்கலைன்னா ஆதரிக்க வேண்டிய பாகவதால அனாதரிச்சும், வெறுத்து ஒதுக்க வேண்டியவாளை தூரத்தில் நிற்க வேண்டியவாளை ஆதரித்தும், அனுபவராக இருக்கவாளை திருநீகரித்திருக்க வேண்டியவாளையும் ஆதரம் கொண்டும் பண்ணான்னா அர்த்தகாமங்கள் அடியாக அது எம்பெருமான் திருவுள்ளம் சீரும் வெறுக்கும் அனாதரிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி பிரமாணம்தான். அதனால் நாம் எந்த காரியத்தையும் சாஸ்திர சம்மதமாக இருக்கிறபடி தான் பண்ணணுமே தவிர ஸ்வேச்சையாக பண்ணக்கூடாது. அதையும் பாஷ்யக்காரர் சாட்சியிருக்கார். இப்படி பாஷ்யக்காரனுடைய திருவுள்ளத்தை நாம் அறியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சுவாமி தேசிகனுடைய இந்த விவரணம் இருக்குதே, இது சாஸ்திரிய நியமனாதிகாரத்தில் காமிச்ச விவரணம், இது இல்லைன்னா எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிறது தான் சுவாமி தேசிகன் சொல்கிறார், புதுசாக சொல்லலை. ஆனாலும் இப்படி அதை பிரித்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நமக்கு கொடுத்துருக்கார். அதனால் நாம் அதும்படியே நடக்கணுமே தவிர நம்முடைய ருச்சி கொண்டு நடக்கக்கூடாது. எதுவும் இது சாஸ்திரம் சொல்லியிருக்குதா பண்ணணும், சாஸ்திரம் சொல்லலையா அதுலேருந்து விடுபட்டுணும். ஏன் இப்படி ஏன் அப்படி இது பண்ணால் என்ன, சாஸ்திரத்தில் அந்த காலத்தில் இருந்தவாளுக்கு இது தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு புது வகை பழம் வருது, வெளிநாட்டிலேருந்து வருது, அந்த பழம் நல்லா இருக்குது நல்லது அப்படின்னு ஏதோ ஏகதேசத்தில் டாக்டர்கள் சொல்லியிருக்கா. ஏன் ஏகதேசம்னு சொல்கிறேன்னா, அவள் இரத்த விருத்தியை தான் பார்ப்பாளே தவிர அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்வகுணமோ தமோ குணமோ ரஜோகுணமோ அந்த குணத்தை அவ்வளவா கணிசிக்க மாட்டான். மொத்தத்தில் ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்த விருத்தி வேணும்னா இதை உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவா. ஆனால் அந்த இவனுக்கு அது தமோ குணத்தை வளர்க்குறதா ரஜோகுணத்தை வளர்க்குறதா சாத்விக குணத்தை வளர்க்குறதான்றது அவள் அதில் கணிசிக்க மாட்டாள் 90 பங்கும். அதனாலே உடனே நாம் இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை, அந்த பழத்தை நாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எத்தேப்பி அது சத்துவகுணத்தை வளர்க்குறதா கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதனால் இப்படிலாம் ஒரு ஐத்துகவாதங்கள்லாம் பண்ணி, உதாரணத்துக்காக இந்த ஒரு பழ விசேஷத்தை சொன்னேன், ஐத்துகவாதம் பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு சுவாமி தேசிகன் என்ன சொல்ற, அது இது என்று அறிய அரிதான எல்லாம் இது கூடாதது, இது கூடக்கூடியது, நாம் உபயோகப்படுத்தக்கூடியது அப்படின்னு அறியறதுக்கு முடியல நம்மால். பெரியவாள் எடுத்துக்கலை, அது பெரியவாள் எடுத்ததனுடைய கோர்வையில் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் விட்டுடணும். அதை ஏன் சாப்பிடணும், நம்முடைய ஆசையினால் சாப்பிடணும். அதான் அர்த்த காமங்கள் அடியாகன்னு சொன்னார். அந்த மாதிரி நம்முடைய ஆசைக்காக தான் சாப்பிடணுமே தவிர வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை. அதனால் அது நமக்கு தெரியாதனால அதை விட்டுடணுமே தவிர அதனால் அனர்த்தம் வருமா, பெருமாளுடைய திருவுள்ளத்தை மீறுவோமா, இல்லை பெருமாளுடைய திருவுள்ளத்தை அனுவர்த்திப்புமான்னு தெரியாது. அப்படி தெரியாது இருக்குச்சே நாமும் அதை உபயோகப்படுத்தி அது சாஸ்திர அதிலங்கனமாக போகக்கூடாது. அப்படி அதனால் நாம் எல்லாத்துலேயும் சாஸ்திரம் எது சொல்லியிருக்கோ அதை பண்ணணும். சாஸ்திராத் பிரவருத்தி சாஸ்திரான் நிவர்த்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு பண்ணுறோம், சாஸ்திரம் சொல்லலை பண்ணக்கூடாது. அப்படி தான் இருக்கணுமே தவிர நம்முடைய ருச்சி கொண்டு நம்ம இஷ்டப்படி நடக்கக்கூடாது. முதல்லே சொல்லிட்டேன், வேண்டித்து செய்து திரிய அமையுமோ எண்ணில் அது சொரூபம் என்று முதல்லே சொல்லிட்டேன். அதனால் சாஸ்திரப்படி நடக்கணும்.
பாஷ்யக்காரர் காட்டின சரம உபதேசத்தில் ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கார். அதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் சுவாமி தேசிகனும் காட்டியிருக்கார். நமக்கு அதை விவரணம் பண்ணிருக்கார். அதுபடி நாமெல்லாம் வர்த்திக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.